எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் மீன் மசாலாவில் செஞ்ச ரொம்ப டேஸ்டியான மணக்க ஐல மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ ஐல மீன் வாங்கியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணணும், அப்போ தான் இதோட கவுச்சி வாடை தெரியாது. அப்புறம் இதுக்கு தேவையானது 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போது 100 கிராம் சின்ன வெங்காயத்தை 3ஆக பிரிச்சுட்டு அதில் 2 பகுதியை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். அரைச்ச விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மிக்சி ஜார்லேயே ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுவும் இருக்கட்டும். அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் 1/2 கப் அளவு தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதை ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயத்தோட மீதி ஒரு பகுதியை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும். ஸோ அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மீதி இருக்கக்கூடிய ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை அரைச்சி சேர்க்கறதுனால குழம்புக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும்போது இதை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக இதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தடிமனான மீனுங்கிறதுனால இதுக்கு புளிப்பு காரம்லாம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கீழக்கரை மீன் குழம்பு மசாலாவில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பு மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இது திக்காக இருக்கிறதுனால இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்பு மசாலாவை நம்ம எல்லா விதமான மீன் குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கணுன்னா மீனை நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதோட கவுச்சி ஸ்மெல் வராது. இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் இங்கே தலை துண்டு எல்லாத்தையுமே சேர்த்து தான் குக் பண்ணுறேன். நீங்கள் தலை சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு துண்டுகளை மட்டும் சேர்த்து குக் பண்ணலாம். நீங்கள் குக் பண்ணுற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை கூட்டியோ குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்தியாச்சு. நம்ம எந்த மீனாக இருந்தாலும் மண் சட்டியில் குக் பண்ணும்போது அதோட சுவையும் மனமும் தனி தான். இப்போது இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வாசனை அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீனானோ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த மசாலாவோட வாடை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொதித்ததுக்கு அப்புறம் தான் மூடியை ஓப்பன் பண்ணணும். இப்போது மீன் உடஞ்சிடாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் கட் பண்ண மாங்காய் துண்டுகளை ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு தேவையில்லை, நீங்கள் விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாதி மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காவை எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், ஏன்னா அது சீக்கிரமே வெந்துடும். நம்ம இதில் மாங்காய் சேர்க்கறதுனால புளியை அளவோடு தான் சேர்க்கணும். தேவைப்பட்டால் நம்ம புளியை லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கிடலாம். அப்படியே நீங்கள் மாங்காய் சேர்க்காத பட்சத்தில் புளியோட அளவை கூட்டிக்கிடலாம். மாங்காய் சேர்த்துட்டு அடுத்த கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்கிற குழம்புல நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது அது திரண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேர்த்த உடனே இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக தீயை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு தாளிப்பு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீதி வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கோம். பட் நம்ம ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் லைட்டாக 1 பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த மிளகாத்தூள் சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சும்மாவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கமகமக்கும் சுவையான எங்கள் ஊர் மசாலாவில் செஞ்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.